வணக்கம். பால்ஸ் எளிமையான ஆங்கில பயிற்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கேள்வி தொடர் 12. இன்று ஒரு பயிற்சி வீடியோ. நான் 20 கேள்விகள் கொடுத்துருக்குறேன். அது ஹாவ் இல்லைன்னா ஹேஸ் இல்லைன்னா ஹேடில் ஆரம்பிக்கும். நீங்கள் விடைகளெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிங்க. கடைசியில் நீங்கள் எவ்வளோ ஆன்சர்ஸ் கரெக்டாக எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? Dash the Chennai bound train left the station. Dash all the trains that are bound for Chennai left the station. Dash the Chennai bound train left before you reached the station. Dash all the trains that are bound for Chennai left before you reached the station. Dash you ever been to France? Dash Samuel bought a new house. Dash Sarah and her friends been waiting for the bus since morning. Dash he finished his homework. Dash the sun risen. Dash all the saplings been planted by the gardener. முதல் 10 கேள்விகளுக்கான விடைகளை பார்ப்போமா? Has the Chennai bound train left the station? Have all the trains that are bound for Chennai left the station? Had the Chennai bound train left before you reached the station? Had all the trains that are bound for Chennai left before you reached the station? Have you ever been to France? Has Samuel bought a new house? Have Sarah and her friends been waiting for the bus since morning? Has he finished his homework? Has the sun risen? Have all the saplings been planted by the gardener? அடுத்த 10 கேள்விகளை பார்ப்போமா? Dash Samuel and John returned home. Dash you seen me before? Dash Samuel been writing novels before he changed his profession. Dash the sparrow flown away. Dash the sparrows flown away. Dash the sparrows flown away when the sun set. Dash the lion been hunting for a long time. Dash we lost our way. Dash I been liked by my friends. Dash he lost his wallet. 11லேருந்து 20 வரைக்கும் உள்ள கேள்விகளுக்குள்ள விடைகளை பார்ப்போமா? Have Samuel and John returned home? Have you seen me before? Had Samuel been writing novels before he changed his profession? Has the sparrow flown away? Have the sparrows flown away? Had the sparrows flown away when the sun set? Has the lion been hunting for a long time? Have we lost our way? Have I been liked by my friends? Has he lost his wallet? எத்தனை ஆன்சர்ஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டீங்களா? உங்களோட ஆன்சர்ஸ் நிறைய தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கிலீஷில் இன்னும் நிறைய படிக்கணும். ஏன் ஒரு கேள்வி ஹாவ்லேயோ ஹேஸ்லேயோ ஹேட்லேயோ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனா என்னோட ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அப்புறம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இதை பற்றியெல்லாம் நான் போட்டிருக்கிற வீடியோஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். ஒரு கேள்வி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயோ இருந்துச்சுன்னா அந்த கேள்வி ஹேவில் ஆரம்பிக்கும் அல்லது ஹேஸில் ஆரம்பிக்கும். அதே இது ஒரு கேள்வி பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லேயோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லேயோ இருந்துச்சுன்னா ஹேடில் ஆரம்பிக்கும். ஒரு கேள்வி ஹேவில் ஆரம்பிக்குதுன்னா அதோட சப்ஜெக்ட்ஸ் செயலை செய்பவர் என்னதான் இருக்கணும்னா ஐ, வி, யூ, தே அப்படி இருக்கணும். ஹேஸில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஹீ, ஷீ, இட்டாக இருக்கணும். ஹேட் அப்படின்னு இருக்கிறப்ப சப்ஜெக்ட் என்ன வேணாலும் இருந்துக்கலாம். ஆனால் ஒரு செயல் முடிகிறதுக்கு முன்னாடி இன்னொரு செயல் முடிகிறதா அந்த கேள்வி குறிக்கணும். பிழை இல்லாமல் ஆங்கிலம் பயன்படுத்த விரும்பும் அனைவரிடமும் இருக்க வேண்டிய மிக சிறந்த வழிகாட்டி மற்றும் பயிற்சி கையேடு பால்ஸ் ஒர்க் புக் ஆன் டென்சஸ் அண்ட் வாய்ஸ். இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கிற எல்லா வீடியோஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.